ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th 11th 12th மூணு ஸ்டாண்டர்ட்ஸுமே பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாள் நெருங்கிடுச்சு. இத்தனை நாள் இருக்கு, இத்தனை நாள் இருக்கு, இத்தனை நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயமுறுத்துறதுக்காக வீடியோ போடலை. எல்லாருக்குள்ளேயும் முதல் ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன் ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா கண்டிப்பா எல்லாருமே டிசம்பர்ல இருந்து கண்டிப்பா படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. டிசம்பர்ல ஆஃப் இயர்லில மார்க்ஸ் குறைஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஜான்வரில இருந்து கண்டிப்பா படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த நிமிஷம் வரையும் படிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இதுக்கப்புறமாச்சும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா நீங்க இந்த பிப்ரவரியில படிச்சா கூட ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்த மார்க் வரலனாலும் ஓரளவுக்கு நல்ல மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கும் மேல நீங்க தாமதப்படுத்தீங்கன்னா அங்கதான் உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அதுக்கு நீங்க காரணமா இருக்க வேண்டாம். நான் இந்த இடத்துல உங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணல, ஸ்டடி பிளான்லாம் கொடுக்கல, சரிங்களா? ஜஸ்ட் நீங்க எப்படி கூலா இருக்கணும், எப்படி நம்ம ரிலாக்ஸ்டா படிக்கணும், இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 10th இருந்தாலும் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும், நான் 12th படிக்கிறேன், என்னோட லைஃப்ல இது ரொம்ப முக்கியமான கட்டம், இந்த மார்க்ஸை வச்சுதான் என்னோட காலேஜ் அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு 12th எதிர்பார்ப்பாங்க. 11th படிக்கிற பிள்ளைங்க நம்ம 11th நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாதான் 12thலயும் இதே போல இன்னும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு அதுக்காக படிப்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் நம்ம 11th ஒரு நல்ல குரூப் எடுக்கணும். ஸோ 10th நம்ம ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்றோம். ஸோ அதை விட முக்கியம் சுத்தி இருக்க உறவுகள் எல்லாரும் நீங்க 10th எவ்வளவு மார்க்னு கேட்பாங்க, அந்த இடத்துல நம்ம பெருமையா சொல்லணும். இந்த மாதிரியான ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான எண்ணங்களோட படிக்கிறீங்க. அதை விட முக்கியங்க, உங்க அண்ணன் இருந்தாங்கன்னா தங்கச்சி சொல்லும் பொழுது எங்க அண்ணன் 450 எடுத்திருக்கா, நான் 451 ஆச்சும் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை எங்க மாமா பையன் பார்த்தீங்கன்னா 500க்கு 480 எடுத்தா, நான் ஒரு 490 ஆச்சும் எடுக்கணும் அப்படின்னுவீங்க. இல்லை என்னோட கசின் பிரதர் பார்த்தீங்கன்னா நாங்க எதிர்பார்த்ததை விட அவங்க ஒரு படி மேல கூட போய் நான் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ட்டு நெய்பர்ஸோடையும் ரிலேட்டிவ்ஸோடையும் இப்படி நம்ம ஒவ்வொருத்தரோட கம்பேர் பண்ணிட்டே இருக்கோம். முதல்ல அதெல்லாம் சரியா அப்படின்னா 100% தவறு. ஏன் அப்படின்னா, என்னை பொறுத்தவரையும் நான் ஒரு 26 இயர்ஸா கோச்சிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருந்தேன். இப்போதான் 6 மந்த்ஸா ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுல எனக்கு கிடைச்ச அனுபவத்தை பொறுத்தவரையும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தோம்னா, சென்டம் எடுத்து நல்லா கவனிங்க, 2-3 சென்டம் எடுத்து 10th 500க்கு 491 எடுத்து ஸ்கூல் டாப்பர் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அதே இயர்ல அதே எக்ஸாம்ல 500க்கு ஒரு 450 எடுத்த ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இந்த 2 பிள்ளைங்கள்லயுமே மார்க் அதிகமா தான் எடுத்தவன் தான் திறமையானவனா, இல்ல மார்க் குறைச்சலா எடுத்தவன் திறமையானவனா அப்படின்னு கொஸ்டின் கேட்டா, நான் மதிப்பெண்ணை வச்சு ஒருத்தரோட திறமைய கண்டிப்பா நான் நிர்ணயிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, மதிப்பெண் அப்படின்றது அங்க என்ன இருக்கோ அதை புரிஞ்சு படிக்கிறது ஒரு விதம், அதை புரியாம மக்கப் பண்ணி படிக்கிறது ஒரு விதம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்க்கு முன்னெல்லாம் படிக்கிறதை விட்டு அந்த எக்ஸாம் நெருக்கத்துல படிச்சு எழுதுறது ஒரு விதம். இதுல உண்மையான கேட்டகரி யார், உண்மையான டேலண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எக்ஸாம் நெருக்கத்துல படிச்சு ஒரு நல்ல மதிப்பெண்ணை வாங்குறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் உண்மையாவே சிறந்த ஒரு மாணவர்களா நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டேலண்ட் இருக்கு அவங்களுக்கு. எக்ஸாம் நெருக்கத்துல படிக்கும்போது அவங்க நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பிஃபோரா இருந்து படிக்கும்போது அவங்க எவ்வளோ திறமையானவங்களா இருந்திருப்பாங்க, அவங்க திறமையை ஏன் அவங்க யூஸ் பண்ணல அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிய போறது கிடையாது. ஸோ பிள்ளைங்க உங்களுக்குள்ள நீங்க முதல்ல ஒரு தெளிவு கொண்டு வாங்க. நான் சுமாரா படிக்கிற பையன், நான் நல்லா படிக்கிற பையன், என்னால மட்டும்தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியும் அப்படின்ற ஆணவமும் இருக்கக்கூடாது. அதே நேரத்துல என்னால எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஒரு டேலண்ட் இருக்கா அப்படின்னா 100% இருக்கு. நான் சொல்ல வந்தது பாருங்க, 491 எடுத்த பையன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சித்தா டாக்டரா இருக்காரு. அதே 450 எடுத்தவர் இன்ஜினியரில் போய் படிச்சு அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு 2 lakhs மேலே ஏர்ன் பண்றாரு. ஆனா சித்தா டாக்டரோட வருமானம் அதிகமா, இன்ஜினியரோட வருமானம் அதிகமா அப்படின்னா அவங்க செய்யற தொழில்ல இல்ல வருமானம். அவங்க எந்த தொழில்ல இருந்தாலும் அந்த தொழில்ல அவங்க எவ்வளவு திறமைய காட்டி நல்லா
வார்த்தைகள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. திறமைய காட்டி முழு மனதோட, நல்லா கவனிக்கணும், முழு மனதோட, ஈடுபாடோட செய்யற செயல சிறப்பா செய்யணும்னு நினைச்சு செய்யும் பொழுது தன்னையே அர்ப்பணித்து தன்னையே அர்ப்பணித்து அது நீ டாக்டரா இருந்தாதான் டீச்சரா இருந்தாதான் தன்னை அர்ப்பணிச்சு வேலை செய்யணும் அப்படின்னு கிடையாது. இன்ஜினியரா இருந்தாலும் சரி, நீ ஒரு ஒரு பிகாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு கம்பெனில ஸ்டாஃபா போனாலும் சரி, எந்த வேலையில இருந்தாலும் செய்யற வேலைக்கு நம்ம மனசாட்சிக்கு உண்மையா நேர்மையா நம்மளை அர்ப்பணிச்சு நம்ம வேலையை செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த செயலே நம்ம வாழ்க்கையில பல மடங்கு மேல தூக்கிவிடும். சோ அதனாலதான் சொல்றேன், நீங்க இதுவரையும் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க நம்புங்க. அதுக்கப்புறம் உங்க பெத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் இல்லையா? சோ அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னா, இதுவரையும் நீங்க படிக்காம விட்டதெல்லாம் விட்டுட்டு, போய் முதல்ல உங்க பெத்தவங்க கிட்ட போய் நீங்க ஆசீர்வாதம் வாங்குங்க. அம்மா, நான் இதுவரையும் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பிளான் பண்ணி படிக்கல. அதனால நான் அலட்சியமா இருந்துட்டேன். இல்ல நீங்களே எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணீங்க. நான் யோசிக்காம என்னோட நேரத்தை வீணாக்கிட்டேன். மொபைல்லயே டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் விட்டுடுறேன். இதுக்கப்புறம் நான் நல்லா படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வீட்டுல ஒரு அமைதியான சூழலை இம்மிடியட்டா உருவாக்குங்க. இது அட்வைஸ் கிடையாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு அமைதியான சூழல் வீட்டுல கண்டிப்பா இருக்கணும். எந்த பிள்ளைக்கெல்லாம் வீட்டுல அமைதியான சூழல் இருக்கோ அந்த பிள்ளைதான் இன்னும் நல்லா படிச்சு ஒரு ரிலாக்ஸ்டா படிக்கும் பொழுது அவங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்றாங்க. அந்த ரிலாக்ஸ்டா படிக்கிற நேரம் எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கோங்க. அவ்வளோ சீக்கிரம் முடியாது அப்படின்னா ஒரு 4:30 மணிக்கு எழுந்துக்கோங்க. அதுவும் முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 o'clock, ஒரு 5 மணிக்காச்சும் எழுந்துக்கோங்க. நீங்க காலையில எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு முடிஞ்சா உடனே குளிச்சிருங்க. ஏன்னா ஒரு சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டு ஒரு காஃபி இல்ல பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எதாவது ஒண்ணு நீங்க குடிச்சிட்டு சூடா ஹாட்டா ஏதாவது ஒண்ணு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்து படிக்கும் பொழுது உங்களுக்குள்ள அத்தனை ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். முடிஞ்சா குளிச்சு வந்த உடனே பூஜை ரூம்லயோ இல்ல ஒரு ஹால்லயோ பெட்ஷீட்டை போட்டுட்டு நல்ல சப்பளங்கால் போட்டுட்டு நல்ல மூச்சு பயிற்சி பண்ணுங்க. நீங்க ஹிந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, நாம எந்த மதத்தினவர் அப்படின்றது முக்கியம் கிடையாது. இந்த உலகத்துல ஒரே ஒரு சக்தி இருக்கு, அது பிரபஞ்ச சக்தி. நம்ம பிரபஞ்சத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு வரணும், நான் ஜெயிக்கணும், என்னால முடியும், நான் இந்த ரிவிஷன் எக்ஸாம்ல இவ்வளோ டார்கெட் எடுக்கணும், எனக்குள்ள நல்ல ஒழுக்கங்கள்லாம் இருக்கு, நான் இன்னும் நல்லா சாதிக்க போறேன், நான் இன்னும் நிறைய மேல வளர போறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து உங்க மனசை முதல்ல நல்லா லேசாக்கிக்கோங்க. நீங்க இந்த மாதிரி உங்களை நல்லா கூல் ஆக்கிட்டு நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கும் பொழுதுதான் நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ண அந்த டைமுக்கும் இதுக்கப்புறம் உங்களோட வீடு அமைதியான ஒரு சூழல்ல ஒரு அன்பான ஒரு சரௌண்டிங்ல நம்ம படிக்கும் பொழுது நமக்கு எடுக்கக்கூடிய அந்த நேரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ½ ஒரு கொஸ்டினை படிச்சதும் இப்போ நம்ம ½ ஒரு 3 கொஸ்டின்ஸ் படிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்க நான் சாமி கும்பிடுங்க, நீ கோயிலுக்கு போ, நீ விளக்கேத்து, இந்த சாமிக்கு வேண்டிக்கோ, நான் அதெல்லாம் சொல்ல வரல. முதல்ல உங்களுக்குள்ள இருக்க திறமையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா காலையில மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் அப்படின்னோடனே அதையும் ஒரு வேலையா நினைச்சிட்டு நீங்க அதை அவாய்ட் பண்ணிடுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்க மெடிடேஷன்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பெட்ஷீட்டை போட்டுட்டு அமைதியா உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டா கண்ணை மூடுங்க. தூங்கக்கூடாது, கண்ணை மூடுங்க. எதுவுமே யோசிக்காதீங்க. கண்ணை மூடி உட்காரும் பொழுதே உங்களுக்கு நிறைய யோசனை வரும், தவறான எண்ணங்கள் வரும், தேவையில்லாத சிந்தனைகள் வரும், யோசிக்க கூடாத ஒரு சில விஷயங்கள்லாம் கண் முன்னாடி வரும். ஸோ எது வந்தாலும் எதுக்கும் நீங்க ஃபீல் பண்ணாம எனக்காக ப்ளீஸ் ஒரே ஒரு 5 minutes ஒரு 1 week இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ஸை பாருங்க. அத்தனை அளவுக்கு காலையில நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு உட்கார்ந்து படிக்கும் பொழுது உங்களோட மூளையோட வேகம் பல மடங்கு அதிகரிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த காலை நேரம் தான் உங்களோட மூளை பல விஷயங்களை வேகமா கிரகிச்சுக்கும். நீங்க நைட்ல படிக்கிறதுக்கும் ஈவினிங்ல படிக்கிறதுக்கும் மார்னிங்ல படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அதை அனுபவிச்ச பிள்ளைங்க நீங்க யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, எஸ் நான் மார்னிங்ல படிப்பேன், எனக்கு நல்ல ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டா கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்ப கொடுக்கக்கூடிய இந்த ஒரு உங்களுக்கு இந்த ஒரு பிளான் இது அட்வைஸ் கிடையாது, ஜஸ்ட் உங்களை ரிலாக்ஸ் பண்றதுக்கு தான் நான் சொல்றேன். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எத்தனை லைக் வருதுன்னு பார்ப்போம். அப்ப ஆன்ட்டி பேசுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைச்சிட்டு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதை விட முக்கியம்,
நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, உங்களோட பப்ளிக் டார்கெட் எவ்வளோ? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்னது ரிவிஷன் டார்கெட்டோ, ஃபர்ஸ்ட் ரிவிஷனோ, செகண்ட் ரிவிஷன பத்தி கேட்கல. உங்களோட பப்ளிக் டார்கெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணும்பொழுது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா, இப்ப 11த்தா இருந்தாலும் சரி, 12த்தா இருந்தாலும் சரி 600 அப்படின்னா எனக்கு வந்து 550 அபோவ் எடுக்கணும் அப்படின்னா, நான் 550 எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதை நீங்க இங்கிலீஷ்லயாவது பண்ணுங்க, தமிழ்லயாவது பண்ணுங்க. உங்களோட முடிவு. ஆனா நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க எடுத்துட்ட மாதிரி ஆன்டி கிட்ட நீங்க சொல்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு மதிப்பெண்ணை எடுத்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணி சந்தோஷமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோக்கு லைக் ஏன் கொடுக்க சொல்றேன்னா, இது நிறைய குழந்தைங்களுக்கு போய் சேரணும். அமைதியான சூழல்ல ப்ரே பண்ணிட்டு வீட்டுல இருக்க பேரண்ட்ஸோட பிளெஸிங்ஸோட பெத்தவங்களோட ஹெல்ப்போட நம்ம அழகா படிக்கும் பொழுது நமக்கு அமைதியான ஒரு சூழலும், நம்ம ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கை நம்ம நம்பணும். ஓகே, நீங்க முதல்ல உங்களை நம்புங்க. என்னால வந்து 450 எடுக்க முடியுமா? நிறைய வீடியோல பிள்ளைங்க சொல்றதே, நான் வந்து காமர்ஸ்ல வந்து 90க்கு வந்து 80 ட்ரை பண்ணேன். ஆனா எனக்கு 50 தான் வந்தது. என்னால எடுக்க முடியுமா? நான் வந்து டோட்டல் வந்து எனக்கு 480க்கு நான் ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு 450 தான் வந்தது. என்னால எடுக்க முடியுமா? அங்க முடியுமா? வருமா? பாஸ் ஆவேனா அப்படின்னு நீங்க எல்லாருமே கொஸ்டின் மார்க் வைக்கிறீங்க. அப்போ உன்னோட வாழ்க்கையில உண்மையில நீ நம்பிக்கை வைக்காம அங்க நீ கொஸ்டின் மார்க் வைக்கிறதுனால எல்லாமே கேள்விக்குறியா அப்படியே நிக்குது. அதனால அந்த கேள்விக்குறியா இல்லாம நம்ம விடையா நம்ம மாறணும். அந்த விடை எங்க இருக்குன்னா உங்ககிட்ட இருக்கு. கடவுள்கிட்டயும் இல்லைங்க, கிளாஸ் டீச்சர் கிட்டயும் இல்லைங்க, எங்க கிட்டயும் இல்லைங்க, யூடியூப்லயும் இல்லைங்க, உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எங்க, எந்த வீடியோவை பார்க்கலாம், எந்த யூடியூப் சேனல்ல என்ன தேடலாம், அப்படி எல்லாம் பதட்டப்படுறது. அதாவது நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மேம் எங்களுக்கு இது இம்பார்ட்டன்ட் போடுங்க, எக்கனாமிக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் போடுங்க, கெமிஸ்ட்ரியில இம்பார்ட்டன்ட் போடுங்க, எங்களுக்கு போட மாட்டீங்களா, தமிழ் மீடியத்துக்கு சொல்ல மாட்டீங்களா, 10th போட மாட்டீங்களா, நீங்க 11th தான் போடுவீங்க, நீங்க 12th போட மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க பிள்ளைங்களா. நானும் மிஷின் கிடையாது. ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா அதுக்கே எனக்கு கண்டிப்பா வந்து நான் வீடியோ எடுக்கிறது, அதாவது வீடியோ ரெடி பண்றதுக்கு ஒரு 2 hours ஆகும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை உட்காந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா தான் கொடுக்கணும். சும்மா ஏதோ வீடியோ போடணுன்றதுக்காக ஒவ்வொரு லெசன்ல இருந்து ஒரு 4 கொஸ்டின் கொடுத்து இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்றதுல பலன் கிடையாது. ஏன்னா இம்பார்ட்டன்ட் சொல்லலாம், அது ஏற்கனவே வந்த இம்பார்ட்டண்டா இருக்கும். அதே திரும்பி திரும்பி வரும்லாம் சொல்ல முடியாது. வந்த இம்பார்ட்டன்ட் இல்லாம சம்டைம்ஸ் மாத்தி கேட்பாங்க. அந்த மாதிரி இடத்துலயும் நம்ம யோசிச்சு சொல்லணும். ஸோ அதை செலக்ட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு ஒரு 2 hours 3 hours ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல அதை எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணணும், அதுக்கு ஒரு தம்ப்நெயில் கொடுக்கணும், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணணும். இது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours ஆயிடுது. அதாவது தரமான வீடியோவை போடணுன்றதுனால. ஸோ ஏனோ தானோன்ட்டு நம்ம சும்மா ஒரு கொஸ்டின் பேப்பரை மட்டும் போட்டு அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ரொம்ப வேலை கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர் எந்த யூடியூப்ல போய் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எந்த யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னாலும் எந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தனாலும் அப்படியே அது வரும் அப்படின்னு நினைச்சு படிக்காம அதுல தெரியாததை தயவு செஞ்சு படிங்க பிள்ளைங்களா. ஏன் நீங்க அறியாமையா இருக்கீங்க அப்படின்றது எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை இப்ப வரையும். நீங்க என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாலும், எந்த சேனல்ல பார்த்தாலும், எந்த ஸ்டாண்டர்டா இருந்தாலும் சரி, அதுல என்ன தெரியல அப்படின்றத மட்டும் பாருங்க. பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எங்கேயாவது லீக் ஆகுமா, பப்ளிக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வருமா, அது வருமா அப்படின்னு தேடுதல் தயவு செஞ்சு வேண்டாம். நீ மாடல் கொஸ்டின் பேப்பரா நினைச்சு நீ எதை வேணா பாரு, எந்த சேனல் வேணா பாரு, தவறு கிடையாது. சொன்னது புரியுதுங்களா? சோ யாருமே வந்து சாதிக்க முடியாதவர்கள் கிடையாது. எல்லாருமே சாதிக்கக்கூடியவங்க தான். இவ்வளவு நேரம் யோசிச்சு பாருங்க. எக்ஸாம் முடிஞ்சு மார்க் வரும்பொழுது அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு 5 minutes இதை நீங்க திங்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் நேரத்தை நம்ம வீணடிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஆஃப் இயர்லி மார்க்ஸ் யாருக்கெல்லாம் குறைஞ்சது, யாரெல்லாம் ரொம்ப அப்செட் ஆனீங்க, அப்போ அந்த அப்செட் ஆகும்போது நீ என்ன ஃபீல் பண்ணியோ அதை இப்ப நீ ரெகுலரா கரெக்டா ஃபாலோ பண்றியா படிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து? அதை யோசிங்க. கண்டிப்பா கிடையாது. சோ தயவு செஞ்சு ஒவ்வொரு முறையும் தவற பண்ணிட்டு 1 நாள் 2 நாள் அப்படியே ஒரு ஞானோதயம் வந்த மாதிரி நம்ம நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருப்போம். திரும்ப அப்படியே டவுன் ஆயிடும். ஸோ அதெல்லாம் இல்லாம நம்ம ரிலாக்ஸ்டா நம்ம சாதிக்க போறோம், நம்ம படிக்க போறோம் அப்படின்ட்டு நம்பணும். எனக்கு வந்து நான் 600னா நான் வந்து 570 எடுக்கணும், 500 எடுக்கணும். நான் வந்து இதுவரையுமே 300 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா 600க்கு 400 எடுக்கணும். அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. அந்த டார்கெட்டை நான் எடுத்துருவேன், நான் டாக்டருக்கு
படிக்க போறேன், நான் இன்ஜினியருக்கு படிக்க போறேன் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள பாசிட்டிவா நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல 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 நீ எதுவாக நினைக்கிறாயோ நீ அதுவாகவே மாறுகிறாய். சுவாமி விவேகானந்தர் சொன்னது. சோ நீங்க என்னவாகணும்ன்றத முதல் நீங்க முடிவு பண்ணுங்க. நீ இதெல்லாம் படிக்கவே மாட்ட, உன்னால இதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை மட்டம் தட்டி பேசுறவங்க யாரா இருந்தாலும் நல்லா கவனிங்க. யாரா இருந்தாலும் அவங்க முன்னாடி நீங்க ஜெயிச்சு வெற்றி மாலையை சூட போகிற நேரம் ரொம்ப நாள் கிடையாது, நெருங்கி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த தருணத்துல நம்ம பயந்தோம்னா நம்மளால சாதிக்க முடியுமா, இல்ல பயப்படாம கான்பிடென்ட்டா நம்ம கடமையை செஞ்சோம்னா நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நான் பேச ஆரம்பிச்சவே நான் ரொம்ப நேரம் பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லென்த்தியா வீடியோ போகுது ஆண்டின்னு சொல்றீங்க. தயவு செஞ்சு எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். டியூஷன்ல நிறைய பிள்ளைங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி பண்ணி பேசி 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 ஃபீல் பண்ணி ஏதோ பேசணும்னு பேசுறதுல ஃபீல் பண்ணி அனுபவத்துல நிறைய கடந்து வந்திருக்கோம் எங்க வாழ்க்கையில. அதை உங்களோட ஷேர் பண்ணணும். அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கணும். எல்லா குழந்தைங்களும் ஜெயிச்சிட மாட்டாங்களா, எல்லா பிள்ளைங்களும் சாதிச்சிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புல ஒரு பெரிய ஆசையில உள்ளார்ந்த அன்போடு உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை தயவு செஞ்சு ஏளனமா நினைக்க வேண்டாம். பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன். கமெண்ட்ல லென்த்தியா பேசுறேன்னு சொல்லாதீங்க. இதனால அவசியம் என்னோட பேச்சு தேவைப்படுற சில மாணவர்களுக்கு கூட அது அலக்கழிக்கப்படுது. அதனால முடிஞ்ச வரையும் விருப்பப்பட்டவங்க இதை கண்டினியூ பண்ணுங்க, வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு படைக்கு ஒரு ஒரு நாட்டுல போருக்கு தயாராகிறாங்க எல்லாரும் படை வீரர்கள். அந்த படை வீரர்கள் எல்லாருமே திறமையானவர்களாக இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த மன்னன் நம்பிதான் போருக்கே போறாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் டெஸ்ட் வச்சு நீ டேலண்ட் ஆனவனா, நீ டேலண்ட் ஆனவனா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா தேர்வு செஞ்சு அந்த படை வீரர்களை தயார்படுத்துறது கிடையாது. ஆனா அந்த படை வீரர்களுக்குள்ள நாட்டுப்பற்று என்ற உணர்வை நல்லா கவனிக்கணும். நாட்டுப்பற்று என்ற உணர்வை, நாட்டின் மேல உள்ள ஒரு பக்தியை அவங்க சொல்லி 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 அவங்க மனசுல ஆழமா ஏத்தி நாம எல்லாருமே சாதிக்க போறோம், நம்ம நாட்டை வெற்றி அடைய செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி 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 அவங்க மனசுல அந்த ஒரு வெறித்தனத்தை ஏத்தி விட்டு அந்த வெற்றி என்ற ஒரு கொடிய நம்ம நாட்டணும் அப்படின்ட்டு முழு மனசோட ஒரு கான்பிடென்டா போடுறாங்க. அந்த இடத்துல திறமையே இல்லாதவன் கூட அவனுக்குள்ள இருக்க அந்த ஒரு வெறித்தனமான அந்த ஜெயிக்கணும்ன்ற ஒரு லட்சியம் கண்டிப்பா அவன் சாதிச்சுட்டு வெளியே வரான். சரிங்களா? சோ இதே போல நான் முட்டாளா இருக்கேன், என்னால படிக்க முடியுமா, நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கல, நான் தமிழ் மீடியம் படிக்கிறேன், நான் கிராமத்துல இருக்கேன், எனக்கு எங்க ஸ்கூல் டீச்சர் சரியா சொல்லி தரல, எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எல்லாம் சொல்லல, ஏன் பிள்ளைங்களை இம்பார்ட்டன்ட் தேடுறீங்க? ஒரே அட்வைஸ் தான் உங்களுக்கு. 10 லெசன் இருக்கா, ஃபர்ஸ்ட் 5 லெசன் அது கரைச்சு குடிச்சிடுங்க. அதுலயே உங்களுக்கு 80% தாராளமா வந்துடும். 1 மார்க்ஸை பொறுத்தவரையும் ஃபுல்லா படிங்க, மெமரியை பொறுத்தவரையும் ஃபுல்லா படிங்க. எல்லா சப்ஜெக்ட்லயுமே இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதை விட இந்த ப்ராப்ளம்ஸ் சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் உள்ள சம்ஸ், ஈக்குவேஷன்ஸ் உள்ள சம்ஸ், இந்த மாதிரி லெசன்ஸ் எது அதிகமா இருக்கும் அதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமா பண்ணுங்க. இந்த மாதிரி படிங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அதே மாதிரி இங்கிலீஷ்ல கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கேன், இங்கிலீஷ்ல மார்க்கே வர மாட்டேது, என்ன செய்யறதுன்னு தெரியலன்ட்டு. 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் 3 பேருக்குமே சொல்ற அட்வைஸ், அவங்களோட யூனிட் எத்தனை இருக்கு? 6 யூனிட் இருக்கா? ஃபர்ஸ்ட் 3 யூனிட் பக்கா ரெடி ஆயிடு. இல்ல லாஸ்ட் 3 யூனிட், என்னை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் 3 யூனிட் படிக்கிறது ரொம்ப பெட்டர். ஆனா ஃபுல்லா படிக்கணும் எல்லாத்தையும். பேராகிராஃப்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு 1 2 3ல இருந்து தான் கேட்பாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா 4 5 6ல இருந்து கேட்பாங்க. சோ இந்த சைடு ஒரு கொஸ்டின், இந்த சைடுல இருந்து ஒரு கொஸ்டின், ஈஸியா உங்களுக்கு 2 கொஸ்டின் கொடுத்து அதுல 1 எழுதிடலாம். அது 11th இருந்தாலும் அப்படிதான், 12th இருந்தாலும் அப்படிதான், 10th இருந்தாலும் அப்படிதான். நீங்க உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா ப்ரீவியஸ் இயரோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பாருங்க. இல்லப்பா இப்ப முடிஞ்ச ரிவிஷன் கொஸ்டின் பேப்பரை கூட செக் பண்ணி பாருங்க. சோ அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க. சரிங்களா? சோ இப்போ உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தெளிவு வந்திருக்கும், நம்மளால சாதிக்க முடியும், நமக்கு திறமை இருக்கு, நம்ம முட்டாள் கிடையாது, நம்ம சாதிக்க போறோம், இவ்வளவு மார்க் எடுக்க போறோம், கண்டிப்பா இதை நம்ம அச்சீவ் பண்றோம், நம்ம பண்ணிட்டோம், நம்ம 500க்கு 480 எடுத்துட்டோம்ப்பா அப்படின்னு முதல்ல நீங்க நம்புங்க. எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க எவ்வளவு மார்க், நீங்க என்ன ஸ்டாண்டர்டு, நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட், இந்த 3த்தையுமே கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. இதை யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கண்டிப்பா சாதிக்க போறதவங்க. அவங்க எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்க போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உபயோகமா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எனக்காக இத்தனை நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிக பெரிய நன்றி.